ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் எறா கிரேவி பண்ண போகிறோம். பாருங்கள், மஞ்சத்தூளை போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ மசாலுக்கு தேவையான பொருள்: இஞ்சி, பாருங்கள், பூண்டு, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு அது 1 டீஸ்பூனு. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சிடலாம் நைஸாக. இப்போ நம்ம நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம அரைக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள், வெங்காயம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது இருக்குதுங்களா, இந்த மசாலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும், சிம்மில் வச்சு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம் மசாலா. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இது சிம்மிலே தான் வதக்கணும். இது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த இறாவை போட்டுடலாம். இப்போ கல்லுப்பு போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இறா சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வேக வச்சாலும் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகுத்தூள் நல்லா காரசாரமாக போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டோன்னே கலர் அப்படியே மாறுது பாருங்கள். இப்போ உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. பாருங்கள், சூப்பராக பார்க்கறதுக்கு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இறால் கிரேவி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.